ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். சென்னை மகாதேவ் கைலாஷ் யாத்ரா ஏஜென்சி மூலம் நேபாளம் சென்ற 49 பேர் என்ன ஆனார்கள் என்று கேள்வி எழுப்பி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரம் என்ன? நேபாளத்தின் பாத்வா மாவட்டத்தில் கோட்டா கோசி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்துல இதுவரை சுமார் 162 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல தமிழ்நாடு, புதுச்சேரி சேர்ந்த நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் வெள்ளத்தில் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அந்த வகையில சென்னை குரோம்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மகாதேவ் கைலாஷ் யாத்ரா என்ற ஆன்மீக சுற்றுலா நிகழ்ச்சி மூலம் கைலாஷுக்கு கடந்த 17ஆம் தேதி சென்னையில் இருந்து விமானம் மூலமாக 49 பேர் சென்றிருக்கிறார்கள். இதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 8 பேர் உட்பட 49 பேரும் அதில் பயணம் செய்திருக்கிறார்கள். அந்த சுற்றுலா நிறுவனத்தின் சார்பாக உறுப்பினர் சத்யநாராயணன் அந்த குழுவை வழிநடத்தி சென்றிருக்கிறார். நேற்று கைலாயத்தை தரிசனித்து முடிச்சுவிட்டு சீனாவில் இருந்து வெளியே வந்து நேபாள பார்டரில் இமிகிரேஷன் அலுவலகத்தில் அவர்கள் காலை 7:30 மணி முதல் காத்திருந்ததாகவும் அங்கு புகைப்படங்கள் உள்ளிட்ட எடுக்கும் வந்து காலை 8:45 மணி அளவில் சுற்றுலா நிறுவனத்தை உண்மையாக்கூடிய சத்யநாராயணன் அங்கு இருக்கிற ஏஜென்ட்டை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் தாங்கள் 1 மணி நேரத்தில் நேபாளம் வர உள்ளோம், வாகனத்தை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் கூறி பேசியிருக்கிறார்கள். அதன் பிறகுதான் காலை 9 மணிக்கு அந்த காட்டாற்று வெள்ளம் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் சுற்றுலா நிறுவனம் மூலம் அங்கு சென்ற 49 பேரும் அந்த காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதன் பிறகாக யாரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று அந்த சத்யநாராயணன் தந்தை தெரிவித்திருக்கிறார். மாரவேலனாகவும் இவர்தான் அந்த சுற்றுலா நிறுவனத்தை நடத்தி வருவதாகவும் இருவரும் சேர்ந்து நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனது மகன் சத்யநாராயணன் சீனாவில் இமிகிரேஷன் அலுவலகத்திலிருந்து நேபாளத்தில் உள்ள எனது ஏஜென்ட்டுடன் கடைசியாக பேசியதாகவும் அதன் பிறகுதான் இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதாகவும் யாரையும் பிழைத்திருக்கிறார்களா என்ற தகவல் இதுவரை கிடைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். யாரிடமிருந்தும் தொடர்பும் கொள்ள முடியவில்லை என்றும் அனைவரும் இந்த காட்மாண்டிலிருந்து சென்னைக்கு விமானம் ஏறி இருக்க வேண்டும், ஆனால் தொடர்ந்து அங்குள்ள ஏஜென்ட்கள் விசாரிக்கும் போது அதை பற்றி தகவல்கள் தெரியவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் என்றும் ராணுவம் தொடர்ந்து அந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். 49 பேரும் தற்போது வரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் நேபாளம் தூதரகம் மூலமும் சீனாவில் உள்ள தூதரகத்தில் இருந்தவரின் தகவலை தெரிவித்து வருவதாகவும் இங்குள்ள ஏஜென்ட்கள் மூலமாக நாங்கள் விசாரித்து வருவதாகவும் தகவலை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்திய தூதரகம் தொடர்ந்து தகவலை சேகரித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். யார் இருக்கிறார்கள், யார் பிடித்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார். சீனாவில் உள்ள தூதரகம் சேர்ந்த அனைவரையும் வெள்ளம் அடித்து சென்று விட்டதாகவும் சீன தூதரகத்தில் பேசும்போது மிஸ்ஸிங் என்ற வார்த்தையை மட்டும் தொடர்ந்து தெரிவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அங்கிருந்து ஒரு தகவலை இங்கிருந்த குடும்பத்துடன் தெரிவித்து வருவதாகவும் தற்போதைய சூழலில் இதுதான் தெரிவிக்க முடியும் என்ற தகவலையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சீனா மருத்துவமனையில சிலர் அங்கு சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து அடித்து செல்லப்பட்டவர்கள் அங்கு மீட்கப்பட்டுள்ளார்களா என்பது குறித்தும் ஏஜென்ட்களும் அங்கிருக்குள்ள தூதரக அதிகாரிகளும் விசாரித்து வருவதாகவும் அவர் தகவலை தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அங்கு சென்ற 49 பேரின் நிலைமை என்ன என்பது தெரியவில்லை. ஆனால் உறுதியாக ஒன்று மட்டும் சொல்ல முடியும், அந்த கட்டிடத்தில் இருந்த அனைவரும் அடித்து செல்லப்பட்டார்கள் என்ற தகவல் மட்டும் தங்களுக்கு கிடைத்திருப்பதாகவும் அவர்கள் பிழைக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை மட்டும் நாங்கள் செய்து வருவதாகவும் தொடர்ச்சியாக அவர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து ஏஜென்ட்களும் இந்திய தூதரகம் மற்றும் தமிழக அரசு தொடர்பு கொண்டு பேசி வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து முழுமையான விவரங்கள் அங்கு இருக்கக்கூடிய ஏஜென்ட்களோ தமிழக அரசோ இல்ல தூதரங்களோ தெரிவித்தால் மட்டுமே தெரிய வரும். ஆனால் அவர்கள் அங்கு அடித்து செல்வது மட்டும் உறுதியாக தகவலுக்கு கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் செல்போன் சிக்னல் எல்லாம் ஆய்வு செய்தாக கடைசியாக நேற்று 9 மணிக்கு அவர்கள் செல்போன் அனைத்துமே அணைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சத்யநாராயணனுக்கு 2 வயதுல மகள் இருப்பதாகவும் அவர்களுடைய பயணத்துல அவரது நிலை என்னவில்லை என்று எங்களுடைய குடும்பத்தாலும் தவிர்த்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சத்யநாராயண தந்தை மூலமாக தான் மாரவேல் மூலமாக தான் அந்த சுற்றுலாவுக்கு அனைவருமே சென்றிருக்கிறார்கள். அடுத்த பேட்சும் செப்டம்பர் மாதம் செல்ல என்ற நிலையில் இந்த தோர விபத்து நடைபெற்று இருப்பதாகவும் அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.